ஹேய் பா முன்னாடி இருந்து குத்தி விடனே சும்மா பா பா ஏய் இந்த காய் நான் விட்டுறா இன்னும் ஒரு ரெண்டு போடு அடிச்சிடலாம் சொல்றது இந்த வந்துட்டாங்க ஒரு 20 கிலோ தேருமா அதெல்லாம் தேரும்னே சாப்பிட்டப்போ மிச்சம் இருக்கும்ண்ணே அவசியம் வந்துடுறோம்ப்பா ரெண்டும் சொல்லி போடுறான் எங்கடா கடா கறி கிடக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க பத்தியா என்னப்பா ராமூர்த்தி ஆடு மெலிஞ்சு போய் கிடக்கு அதெல்லாம் நல்லா தானே இருக்கு ஐயோ சேவல காந்தையெல்லாம் நல்லா கழுவி கொண்டு வா வந்துருங்க என்ன கீரி போட்டுருவோம் வந்துட்டாரு காரைக்கு மயில இருக்கான் அடா 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 மசாலா மணக்குது அப்பா ஸ்கூலுக்கு போல மணக்கும் மணக்கும் அண்ணா எங்கே ரெண்டு எப்போ பாரு அடுத்த விட்டு கதையை பேசிட்டு கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்துடாத கழுத அவனை பாரு கண்டுக்க மாட்டியா எப்போ பல்லாண்டி நாங்கள் என்ன பொழுதுபோகாமல் வந்து நிற்கமா இல்லை வெட்டிப்பழு வந்து கிடைக்கான்னு நினைக்கியா அதையாவது ஓப்பனாக சொல்லப்பா. எப்பா அது இல்லை என்னால் வர தோதுப்படல என் மகன் அனுப்பிச்சுறேன் அவனை கூப்பிட்டு போங்க அவன் கோயிலாம் கடை வெட்டிருக்கேன்ப்பா. ஆமாம் நொட்டிருக்கியான் தொங்கு கடை விழுந்தா ஊரே நொட்டிரும்ல ஈரமுண்டை கூப்பிட்டா நீ வருவியா இதில் ஆள் ரெக்கமெண்டு வேற நாயை வர சொன்னா என் வாழை அனுப்பி வைக்கான்னு சொல்லிச்சான். அது போல இருக்கு நீங்க சொல்றது. எப்பா நான் வரேன்டா என் சம்பளம் அதுக்கு மேலே என்ன எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதை பார்த்துக்குங்க. தெரியும் செடியா உனக்கு என்ன தோலும் பின்னாங்காலம் தானே தூரம் நின்று வாங்கிட்டு போ. அது போது நீங்க போங்க காலையில கோழி இப்ப கண் மாதிரி வந்து நிற்பேல. என்னத்தை பார்க்க நான் 2 நாளில் ஒன்று இப்படி தான் தொங்கோட போகிறோம் வாகலத நாளைக்கு வந்து நீ நிக்கலையோ இந்த மாதிரி உன்னை தொங்க விட்டுறோம் பாத்துக்கா. ஆமாயா நாங்களாம் ரொம்ப துடிப்பான சாமிங்க பார்த்து நடந்துக்கோ. சரி போங்கப்பா வந்துடுறேன்ப்பா போங்கப்பா போங்கப்பா. ராமத்தனே ராமத்தனே இந்த வந்துடுறேன். நல்ல தூக்கமோ. ஏய் என்ன விளையாடுறியா? பின்ன வெளியில் அவன் கூப்பாடு போட்டு கத்திரிக்காய் இருக்காங்க உனக்கு மட்டும் என்ன அப்படி தூக்க வேண்டி கிடக்கு. கூப்பாடு போகிறாங்களா? என்னத்துக்குடா? உன் வீட்டில் திருட வந்துட்டானே. திருட வந்துட்டானா? ஐயோ எப்போ? இப்போதான் நீ கட்டி வைத்த கடையை தீட்டு பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்கள் பார்த்தோம் இல்லைன்னா அவளைப்பா. என்னப்பா நீ எதுக்கே நேரம் வெளியே வந்த? 7:30 தான் ஏதோ திருட வந்துட்டதா சொன்னா. இல்லை 7:30 அதான் கடாயை தான் பிடிச்சிட்டு வந்தாச்சுல அப்புறம் கிட்ட அவனை இழுத்துட்டு வந்தா அவன் உள்ள என்ன வேலையில் இருந்தானோ. ஏய் சும்மா இருப்பா உள்ள சும்மா தான் படுத்திருந்தேன். சும்மா விட இருந்தான் தெரியல என்னாச்சுப்பா? கடாய தனியாக கட்டினா தப்பா போச்சு. எவனோ ஒரு ஆளவே அவுத்து போக பார்த்துருக்கான். அந்த முனியாண்டி சாமிக்கு விட்ட கடாயா அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியுமா? அதான் அமுக்கிட்டு போக பார்த்தானோ இல்லை அப்புறம் என்ன சும்மா முனியாண்டி முன்னாடி பீத்திக்கிட்டு இருக்க. டேய் கோயிலுக்கு நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் இல்லைன்னா சாமி குத்தமாயிரும்டா கிறுக்கு போல. பின்ன ஆளாளுக்கு எனக்கு என்னன்னு கதவு சாத்திட்டு பார்த்தா சாமி குத்தாம என்னென்ன ஆகும். இன்னும் 2 நாளைக்கு பார்த்துக்கங்கடா 3ஆம் நாள் கோயிலுக்கு போயிடலாம். சரி ராமூர்த்தி நீங்க போய் படுங்க கடாயை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்க பார்த்துக்கிறோம் பரவாயில்ல. மணி இப்போவே 3:30 ஆகி போச்சு. நான் இங்கேருந்து போய் கதை அடைச்சி படுக்குள்ளே விடிஞ்சிரும். அதுவும் சரிதான் கோயிலுக்கு உண்டான வேலையை போய் பாருங்கடா. மஞ்சள் ரவை வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா பூரா உப்புமாக்கு உண்டானதா இருக்கு. நம்ம வெம்பங்களுக்குள்ள எழுதி கொடுத்தோம் பைப்பில் லிஸ்ட்டை மாற்றி புலம்புது. வாயா சிங்கப்பூர் சீமா வெம்பங்களுக்கு ரவையும் வெங்காயம் போதும் மச்சான் ராமூர்த்தி சொல்லி விட்டானா? யோ உப்புமாவை கிண்டு போதும் மிஞ்சி போனால் ஒரு 50-60 பேர் வருவாங்க. நீ என்னடானா 500 இட்லிக்கு அரைச்சி அதையும் புளிக்க வச்சிருக்கிற. இதில் புளியோதரை வேறு 5-6 அணைச்சி வச்சிருக்கிற. இதுவும் 10 வெம்பங்களுக்கு வேறு அடிபடுறையாக்கும். ரொம்ப ஆக்கமாக இருக்குமியா உன்னையெல்லாம் கோயிலுக்கு கூட்டி போனா. ஆமாம் ஆமாம் நீ என்னை வச்சு 18 விசேஷம் நடத்தி அழுத்து போயிட்டேல. முதல் விசேஷத்துக்கே முக்களும் முனங்களுமா இருக்கு.
எல்லாம் என் கிரகசாரம். உன் பேச்சை நம்பி வந்தேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உப்புமான் உப்புமான். இப்போ மூர்த்தி கோயில் செலவுக்குலாம் பணம் இருக்காப்பா? இல்லைன்னா சொசைட்டி பேங்க்ல நான் எடுத்தாரேன். இப்போ வேணாம் பெரியப்பா, எனக்கு தேவைப்படும் போது சொல்கிறேன். ஆமாம், நம்ம வக்கீல் மாமனுக்கு சொல்லியாச்சா? அவர் நம்ம மேலே கோவமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ போய் சொன்னால் வராரோ வரலையோ தெரில, அதான் சொல்ல. அட வாராரோ வரலையோ, ஃபோனை போட்டு கொடு, போடல நான் பேசிக்கிறேன். என்னாச்சு? எடுக்கலையப்பா. நான் தான் சொன்னேனே எடுக்க மாட்டாருன்னு. என்ன சும்மா அவரே ஏன் கூட்டி தெரிய சொல்றாரு? அதென்னடா புத்தி உனக்கு இருக்கா? இந்த மாதிரி ஒரு நல்ல உணவுக்கு போகும்போது தான் புத்தி உறவு பலப்படுத்த முடியும். ஐயா மூர்த்தி, நீ இவன் பேசலாம் கேட்காத. எதுக்கும் பிற ஒரு வாட்டி போட்டு பாரு. நான் நடந்து போயிருந்தாலும் இன்னும் அட்டோன்னு கொடுத்துட்டு வந்துருக்கலாம். உனக்கு இந்த நத்தில போகாடி தூக்கம் வராதானே? இந்த முக்கில் திரும்பவே 3 நாளாக கூட. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே தான் வருவேன்னு எனக்கு அப்பயே தெரியும். அதான் நான் பேசாமல் இருந்துட்டேன். இல்லை, 4 இடத்துல விசாரிச்சா தானே உங்கள்ட்ட ரேட்டை குறைச்சி பேச முடியும். பாத்தியலா, நம்ம ஊர் ஆளுன்னு ரேட்டை குறைச்சோன்னா அதையும் குறைக்க பார்க்குறீங்க. முதலாளி மாருங்க கொஞ்சம் மனசு வைங்க. நட்டமாவே நின்னா இப்படியே. அதுவும் நீ வேற. இந்த அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், கேரளாவுக்கு வண்டி அனுப்பி விட்டோம்னாக்க ஒரே லோடில் காசு அள்ளிட்டு வந்துடலாம்னு. நான் தான் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன். நீங்கள் என்னடனா இப்படி சொல்கிறீங்க? என்ன பெரியப்பா எப்படி பேசுகிறாரு? நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல அந்த பணத்தை விட்றா. சரி விடு எழுதிய, முதல்ல இந்த அட்வான்ஸ் 3000 போடு. கோயிலுக்கு போய்ட்டு வந்து மற்ற எல்லாம் பேசிக்கலாம். அட்வான்ஸ் எங்கே போயிட போகுது? தார சார் ஊர் மக்கள்கிட்ட அப்படியே அப்பள இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட கொடுங்க. என்ன உங்கள் மனசு கோணக்கூடாதுன்னு வாங்கிக்கிறேன். நாளைக்கு காலைல வெள்ளனை வந்துடணும். விடிய முன்னே கிளம்புனா தான் கோயிலுக்கு போய் சேர முடியும். பின்ன 45,000 செலவு பண்ணி பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கன் மாதிரி போய் சேர்றதுக்கு தானே. என்ன ஒன்று 45,000 தினம் செலவு பண்ணாலும் இந்த ஆர்எஸ்ஆர் அசர மாட்டான். என்னென்னு சொல்கிறது? சரிதானாச்சு. பாட்டி, மறக்காம கோவிலுக்கு வந்துருங்க. லாரி வருது, சரியா? சரி இருங்கப்பா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்கப்பா. ஐயோ வேண்டாம் பாட்டி, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். அப்போ டீ போட்டு தரேன், சாப்பிட்டு போங்க. கடுங்காப்பி ஓகேவா? ஹார்லிக்ஸ் ஆச்சு, குடிச்சிட்டு போத்தா. ஹார்லிக்ஸும் வேணாம்னா அரும்பாடு பட்டாவது பூஸ்ட் போட்டு தரட்டா? அப்போ போன் வீட்டா போட்டு தரட்டா? சர்பத் வாங்கிட்டு வரட்டுமா? தாத்தா, கிடாவட்டுக்கு வந்துருங்க. லாரி வந்துடும். அந்த விளையாடக்கு இந்த விளையாடக்கு இருந்துக்கிறாதீங்க. சாப்பிட்டு 10 மைல் நடந்து வந்தோம்னா இங்கே வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அண்ணே, அவங்கள என்ன கூப்பிடுற? கூப்பிடாமையே அவங்க வந்துருவாங்க. இப்போ கூட ஒரு விசேஷத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஓ நீயா? என்னத்தா? அட வைரவா, எந்த ஊருக்குடா போற? பக்கத்து ஊர் ஃபங்க்ஷனு போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. எங்க உன் விசேஷத்துக்கு வராமல் போயிடுவோன்னு கவலைப்படாத. கரெக்ட் டைமுக்கு வந்துடுவான். லாரி மந்தையில் தானே நிற்கும். 3 to 4 தானே? ஆமாண்ணே, லாரி கரண்ட் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். நீ கவலைப்படாம வா. கண்ணம்மா, கண்ணம்மா எந்திரித்தா. என்னங்க? வண்டி வந்துருச்சு போல தெரியுது. பிள்ளைகளை எழுப்பி விடு. சரிங்க. தூங்கவே இல்லையா நீ? நான் எங்க தூங்குனேன்? அந்த முனியாண்டி அப்பனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தி வீட்டுக்கு வந்தாத்தே எனக்கு தூக்கமே வரும். சரி சரி, புலம்பாம போய் சீதாவே ராமூர்த்தி எழுப்பி விடு. நீ வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? சும்மா நின்று வேடிக்கை வாக்காட்டி அந்த ஸ்டூல் எடுத்து போட்டா எல்லாம் ஏறுவாங்கல்ல. நீர் மட்டும் வெறுங்கையை வீசிட்டு வரணுமாக்கும். அந்த கடாயை பத்திட்டு வரலாம், அந்த கோழியை பிடிச்சிட்டு வரலாம். இருக்கிற எல்லாரும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க பாரு, நான் பேசுறத கண்டிக்கவே மாட்டேங்காரு. ஏய், சம்பந்தக்காரரை போய் வரட்டாதான் மடப்பாயில. அவருக்கு போய் வேலை சொல்ற, நீ போய் ஏற்றி விடுறான். ஆளுங்களை முன்னாடி எத்தனை சாமனம் தலையில ஏற்ற முடியும்? சரிப்பா, சரி சரி. ஏழ்ரா வரேன். பெரியப்பா வந்துட்டாரா? ஏப்பா புதுமாப்பிள்ள, நீ தானே முதல்ல வரணும். மெதுவாக வந்தா எப்படி? என்ன விசாரிக்க இருக்கட்டும், முதல்ல வர வேண்டியங்களா வந்துட்டாங்க, எட்டிப்பாரு. எல்லாரும் வந்துட்டாங்க. நீ முதல்ல வண்டியில இரு. இல்லை தள்ளி உட்கார்ல ஏழ்ரா. இங்க என்ன படுத்து உருளாவ போற?
பெரியப்பா நான் எல்லாம் எடுத்தாச்சுன்னு பார்த்துட்டு வீடை பூட்டு வரேன். சரியா சரியா. இல்லை அரும்பாடு, உங்கள் ஊரில் கருதிங்கிற கூட்டம்லாம் ஏறிடுச்சா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா? யோ உம்ம கழுகு மலை குசும்பு உமரை விட்டு போகலையே. நாங்க என்ன கருவிங்க அலைகிறோம் நினைச்சீரா? என்னென்ன நாங்க அரும்பாடு விட்டு வர்றதே பெருசு. ஆமா நீ பேசாம இருண்ணே. அவர் பொண்ணு வீட்டுக்காரங்கிறத மறந்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்புறம் நான் சொல்ல இறக்கி வைக்கலன்னு விடுறா, நாங்கிட்டு போயிட்டு வந்துடுறேன். உனக்கும் முட்டிருச்சா? எப்பா யார் யாருக்கெல்லாம் வருது இறங்கி போயிட்டு வந்துருங்க. அப்புறம் போகும்போது வண்டி நிற்காது சொல்லிட்டேன். பைரவா வா, நம்மளும் போய் டேங்க் காலி பண்ணிட்டு வருவோம். அப்பதான் வயிறு ஃப்ரீ ஆயிடும், சாப்பிட கரெக்டா இருக்கும். வா போலாம். வாங்கடா நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஆமாம் ஆமாம், நம்மளும் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா எல்லாரும் இறங்கிட்டாங்க? அது வேற ஒன்றும் இல்லை, லாரி கிளம்பும் போது புழுதி பறந்துடக்கூடாது பாரு, அதான் மந்தையை தெளிச்சிடலாம்னு ஜனங்கள்லாம் ஒன்று கூடி இறங்கிருச்சு. நல்லாவா என்னத்தா அப்படித்தானே? அது கடந்துட்டு போகுது, நீ முதல் சரியா பிடிச்சு மோன்ட்டு வா போ. அண்ணே கண்ட கல்வியை பேசிட்டு ஏறுங்கண்ணே, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. ஏறுங்க 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 ஏறுங்க. சீதா, என்ன பாட்டி? நம்ம மினியாண்டி சாமியை நல்லா வேண்டிக்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி கையில குழந்தையோட வந்து நம்ம கெடாய பலி கொடுக்கணும். கிளைக்கு பேச்சு பத்தியா? போலாம்.